தமிழ்நாட்டில் ஒரு புதிய வரலாறு தொடங்குகிறது. குடும்பங்களை காப்பாற்ற, இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க பூரண மதுவிலக்கு நோக்கி நகர்கிறது தமிழ்நாடு. பூரண மதுவிலக்கு. அரசு மூலம் முழுமையான மதுவிலக்கு அமல்படுத்துதல். சட்டவிரோத கள்ளச்சாராயம், போதைப்பொருள் விற்பனைக்கு கடுமையான கண்காணிப்பு. போதை ஒழிப்பு சட்டப்பிரிவு வலுப்படுத்தல். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மாற்று வேலைவாய்ப்பு. டாஸ்மாகில் பணிபுரிபவர்களை ஜாப்லெஸ் ஆக்காமல் ஊர்காவல் படை, வில்லேஜ் சிவிக் கார்ட் ஃபோர்ஸ் புதிய அமைப்பு உருவாக்கலாம். அவர்களின் வேலை 24/7 ஷிஃப்ட் பேஸ்ட் கிராம கண்காணிப்பு. சந்தேகமான செயல்கள் ரிப்போர்ட் செய்வது. கள்ளச்சாராயம், போதைப்பொருள் தடுப்பு. அவசர நிலை தகவல் காவல்துறைக்கு அனுப்புதல். கிராம பாதுகாப்பு அண்ட் கிரவுட் மேனேஜ்மெண்ட். இதனால் வேலை இழப்பு இல்லை, லா அண்ட் ஆர்டர் சப்போர்ட் கிடைக்கும். வேலை இழப்பில்லை, புதிய பொறுப்பு, புதிய தமிழ்நாடு. ஊரை காக்கும் ஊர்காவல் படை. பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்கும் மக்கள் இயக்கம். 3. கிராம டிஜிட்டல் மையம், வில்லேஜ் டிஜிட்டல் சென்டர். அரசு சேவைகள் அனைத்தும் இனி உங்கள் கிராமத்திலே. தமிழ்நாட்டின் டிஜிட்டல் புரட்சி தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரே மையத்தில் பட்டா, சிட்டா சர்வீசஸ், சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன்ஸ், அரசு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ரேஷன் சர்வீசஸ், ஏடிஎம், பேங்கிங், டெலிமெடிசின், மருத்துவ ஆலோசனை, அரசு ஸ்கீம் ரெஜிஸ்ட்ரேஷன், இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் சப்போர்ட். இதில் ஊர்காவல் படை பணியாற்றலாம். 4. முதியோர் இலவச உணவு திட்டம். காலை, மதியம், இரவு 3 வேளை உணவு. டிஜிட்டல் சென்டர் மூலம் விநியோகம். தனிமையில் இருக்கும் முதியோர்களுக்கு ஹோம் டெலிவரி. தமிழ்நாட்டில் எந்த முதியவரும் பசியால் தவிக்க மாட்டார். காலை, மதியம், இரவு அன்புடன் வழங்கப்படும் இலவச உணவு திட்டம். கிராம இ-காமர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ஹப். கிராம பொருட்கள் உலக சந்தைக்கு. தமிழ்நாட்டின் கிராமங்களில் தயாராகும் கைவினைப் பொருட்கள், விவசாய விளைபொருட்கள் மற்றும் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் உலகளவில் பெரிய வரவேற்பை பெறும் திறன் கொண்டவை. ஆனால் சரியான சந்தை வாய்ப்பு இல்லாததால் பல கிராம உற்பத்தியாளர்கள் தங்களுடைய பொருட்களை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை உருவாகிறது. இதை மாற்றுவதற்காக கிராம இ-காமர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ஹப் என்ற புதிய திட்டம் உருவாக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு கிராமத்திலும் தயாராகும் பொருட்கள் அனைத்தும் ஒரு அரசு ஆதரவு பெற்ற இ-காமர்ஸ் ஆப் மூலம் நேரடியாக இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யப்படும். கிராம விவசாயிகள், பெண்கள் சுய உதவிக் குழுக்கள், கைவினைஞர்கள் மற்றும் சிறு தொழில் செய்பவர்கள் தங்களுடைய பொருட்களை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்து உலக சந்தைக்கு கொண்டு செல்ல முடியும். இந்த மையங்களில் பொருட்கள் பதிவு, புகைப்படம் எடுக்கும் வசதி, ஆன்லைன் ஆர்டர் மேனேஜ்மெண்ட், பேக்கிங் அண்ட் எக்ஸ்போர்ட் சப்போர்ட், டிஜிட்டல் பேமெண்ட் வசதி, குரியர் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இணைப்பு என அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்படும். கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய உணவுகள், மசாலா பொருட்கள், நாட்டு அரிசி, இயற்கை விவசாய பொருட்கள், ஊரக துணிநூல் பொருட்கள் போன்றவை உலக சந்தையில் விற்பனை செய்யப்படும். இந்த திட்டத்தின் மிகப்பெரிய பலன் என்னவென்றால் இடைத்தரகர்கள் குறைந்து உற்பத்தியாளர்களுக்கு நேரடி லாபம் கிடைக்கும். கிராம மக்களின் வருமானம் அதிகரிக்கும். பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். கிராம பொருளாதாரம் வலுவடையும். கிராமத்தில் தயாராகும் பொருட்கள் இனி உலக சந்தைக்கு. தமிழக விவசாயி மற்றும் கைவினைஞரின் பொருட்கள் உலகம் முழுவதும் செல்லும் நாள் வந்துவிட்டது. அரசு வேலைக்கு முன் 1 ஆண்டு மக்கள் சேவை. தமிழக இளைஞர்கள் சமூக மாற்றத்தின் சக்தியாக மாறுகிறார்கள். அரசு வேலை என்பது ஒரு பதவி மட்டுமல்ல, மக்களுக்கு சேவை செய்யும் பொறுப்பு. அதற்கான முதல் படியாக 1 ஆண்டு மக்கள் சேவை திட்டம். கிராம வளர்ச்சி, டிஜிட்டல் சேவை, முதியோர் உதவி, பேரிடர் மீட்பு, சமூக பாதுகாப்பு,
இவற்றில் பங்கேற்கும் தமிழக இளைஞர்கள் நாளைய புதிய தமிழ்நாட்டின் சக்தியாக உருவாகிறார்கள். நான் மட்டுமல்ல, நம் சமூகமும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் இளைஞர்கள் மக்கள் இயக்கமாக எழுகின்றனர். ஒரு ஆண்டு சேவை, ஒரு தலைமுறையின் மாற்றம், புதிய தமிழ்நாடு உருவாகிறது. மது இல்லா தமிழ்நாடு, டிஜிட்டல் கிராமங்கள், பாதுகாப்பான குடும்பங்கள், வேலைவாய்ப்புள்ள சமூக மாநிலம். இதுவே தமிழ்நாடு 2026 புதிய பார்வை.